செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா. ஒரு நாள் விஸ்வாமித்ரர் அயோத்திக்கு போனாரு. அங்க போய் தசரத மன்னரை பார்த்து சொல்றாரு, ஐயா, நான் வேள்வி வளர்க்கிறேன், அதுக்கு அரக்கர்கள் இடையூறு இருக்கு, அதனால நல்லபடியா அந்த வேள்வியை முடிக்க எனக்கு ராமரை கூட அனுப்பணும்னு கேட்டுக்கிட்டாரு. தசரத மன்னரும் ஒத்துக்கிறாரு. விஸ்வாமித்ரர் கூட ராமர் போறாரு. ராமர் இமை போல கூட இருக்கும் லக்ஷ்மணரும் போறாரு. ராமர் தான் விஷ்ணுவோட அவதாரமாச்சே, அதனாலதான் ராமர் கூட இருந்தா பக்க பலமா இருக்கும்னு நினைச்சு விஸ்வாமித்ரர் ராமரை கூட்டிட்டு போறாரு. விஸ்வாமித்ரர் வேள்வி வளர்க்கிறாரு. ராமரும் லக்ஷ்மணரும் ரொம்ப பாதுகாப்பு கொடுத்தாங்க. அந்த வேள்விக்கு ரொம்ப இடையூறா இருந்தது தாடகைன்ற அரக்கிதான். 1000 மத யானைகளுக்கு உரிய வலிமை அவளுக்கு உண்டு. எதுக்கும் அஞ்ச மாட்டா. எத்தனையோ மனிதர்கள் மிருகங்களை தாடகை கொன்னு தீர்த்திருக்கா. ராமருக்கு தாடகை ஒரு பெண்ணுனால அவளை கொல்ல தயக்கமா இருந்தது. ஆனா விஸ்வாமித்ரர் சொல்றாரு, ராமா, அவ பெண்ணே இல்ல, எத்தனையோ உயிர்களை கொன்னு உணவாக்கி இருக்கா, இவகிட்ட இரக்கம் காட்ட வேண்டான்னு சொன்னோனே ராமரும் விஸ்வாமித்ரர் பேச்ச மீறாம ஒத்துக்கிறாரு. ராமர் குறிவைத்த அம்பு எப்பவுமே தப்பாது இல்லையா? ஒரு மலைய பிளப்பது போல அதி வேகமா செலுத்தின அம்பு தாடகை நெஞ்சில பாய்ந்து பின் முதுகு வழியா வந்தது. தாடகை உயிர் பிரிந்தது. விஸ்வாமித்ரர் வேள்வி சிறப்பா நடந்தது. அதுக்கப்புறமா அங்கிருந்து விஸ்வாமித்ரர் ராமர் லக்ஷ்மணரை கூட்டிட்டு மிதிலைக்கு போறாரு. மிதிலை நாட்டுல ராமர் வரவும் அந்த நாட்டோட கொடி கம்பீரமா அசைஞ்சுதான். அந்த அசைவு ராமரை வரவேற்பது போலவும், இங்கதான் உனக்கானவள் இருக்கா, வந்து திருமணம் செஞ்சுக்கோன்னு அழைப்பது போல இருந்துதான். அத கம்பராமாயணத்துல ஒரு பாடல்ல அழகா வர்ணிச்சிருப்பாரு. மையர மலரின் நீங்கி யான் செய் மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடைநகர் கமல செங்கன் ஐயனை ஒல்லைவா என்று அழைப்பது போன்றது அம்மா. மிதிலை ஒரு அழகான நாடு. அகலமான வீதி, அலங்கரிக்கப்பட்ட வீடுகள்னு பார்க்கவே வியப்பா இருந்தது. மிதிலையோட அரசன் யாருன்னா ஜனகர். பொதுவா அந்த காலத்துல முதல்ல ராஜாக்கள் ஏர் உழுவணும், அதுக்கப்புறமா தான் ஊர் மக்கள் உழுவாங்க. அப்போ ஜனகர் பொன் ஏர் உழுவுறாரு. அவருக்கு ஒரு பெட்டி கிடைச்சது. அந்த பெட்டியில ஒரு பெண் குழந்தை இருக்கு. அத ஜனகர் ஆசையோட எடுத்து வளர்க்கிறாரு. அந்த பெண் குழந்தை தான் சீதா. சீதா ஜனகரோட மகள்னால ஜானகின்ற பெயரும், மிதிலை நாட்டு இளவரசினால மைதிலின்ற பெயரும், பூமியில இருந்து கிடைச்சதுனால பூமிஜான்ற பேரும் அவங்களுக்கு உண்டு. மிதிலை நாட்டுல ஜனகர் ஆட்சி செய்யறாரு. அவருக்கு சீதை, ஊர்மிளான்னு 2 பெண் பிள்ளைகள் இருக்கு. விஸ்வாமித்ரர், ராமர், லக்ஷ்மணர் அந்த மிதிலை நாட்டு வீதிக்கு வரப்போ அங்க அரண்மனை கன்னிமாடத்துல சீதை இருக்காங்க. சீதை மேல நின்னு கீழே நடந்து போற ராமரை பாக்குறாங்க. பெண்களுக்கு உரிய பொதுவான நாணத்தின் வெளிப்பாடா சீதை கீழ் நோக்கி கடைக்கண் பார்வையால பாக்குறாங்க. ராமரும் தன்னோட கம்பீர பார்வையால சீதைய பாக்குறாரு. இததான் கம்பர் சொல்லிருப்பாரு, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னு சொல்லிருப்பாரு. இவங்க 2 பேரும் பூர்வீக தெய்வீக தம்பதிகள் இல்லையா? கண் பார்வையிலேயே இதயத்தை ஊடுருவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தது. ஆனா இதெல்லாம் கன்னிமாடத்தை கடந்து போற சில துளி நேரத்திலேயே நடந்தது. அப்படியே விஸ்வாமித்ரர் ராமர் லக்ஷ்மணரை கூட்டிட்டு ஜனகர் கிட்ட போறாரு. ஜனகர் கிட்ட விஸ்வாமித்ரர் சொல்றாரு, ராமர் லக்ஷ்மணர் தசரதனோட மகன்கள்னு அறிமுகம் செஞ்சு இப்போ தன்னுடைய வேள்வியை எப்படி சிறப்பா பாதுகாத்தாங்கன்னு சொல்லி, தாடகைய ராமன் எப்படி அழிச்சாருன்றத பத்தி சொல்லிட்டு ராமரோட பெருமைகளை பத்தியும் சொல்றாரு. இது எல்லாத்தையும் கேட்கவும் ஜனகருக்கு ஒரு நிமிஷம் ராமரே தன்னுடைய மகளை திருமணம் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும்ன்ற எண்ணம் வந்தது. ஆனா சீதைய திருமணம் செய்யணும்னா அதுக்கு ஒரு நிபந்தனை வச்சிருக்கிறாரு ஜனகர். அது என்னன்னா, ஜனகர் கிட்ட ஒரு சிவதனுசு இருக்கு. அதாவது ஜனகரோட மூதாதையர்களுக்கு சிவபெருமான் கொடுத்த ஒரு வில்லு தான் அது. அதுதான் சிவதனுசுன்னு சொல்லுவாங்க. அந்த வில்ல 10,000 பேர் சேர்ந்து தூக்குனாதான் தூக்க முடியும். அவ்வளவு பலமான வில் அது. அப்படிப்பட்ட வில்ல சிறு வயதுல சீதை விளையாடிட்டு இருக்கும் போது தன்னுடைய பொம்மை ஒண்ணு அந்த வில்லு கடியில விழுந்துருச்சு. அப்போ சீதை ரொம்ப சாதாரணமா தன்னுடைய ஒரு கையால வில்ல தூக்கி இன்னொரு கையால பொம்மையை எடுத்தாங்க. இத பார்த்த ஜனகருக்கு ஒரே ஆச்சரியம். அப்பதான் ஜனகர் முடிவு பண்ணாரு, இந்த வில்ல எந்த ஆண்மகன் தூக்கி நான் ஏற்றுகிறானோ அவனுக்கு தான் சீதைய திருமணம் செஞ்சு வைக்கணும்னு முடிவு பண்ணாரு. அதன்படி சுயம்பரத்துக்கு ஏற்பாடு நடந்தது. எத்தனையோ மன்னர்கள் அதுல இருந்தாங்க. அங்க ராமரும் இருந்தாரு. ஒரு மன்னரா போறாங்க. ஒரு மன்னர் தன்னால அசைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அதை தொட்டு கும்பிட்டு வந்துடுறாரு.
இன்னொரு மன்னர் ரொம்ப முயற்சி செஞ்சு கீழே விழுந்துட்டாரு. இப்படியே நிறைய பேருக்கு தோல்விதான் கிடைச்சது. விஸ்வாமித்ரருக்கு ராமரோட பலம் தெரியும். இருந்தாலும் முதல்ல ராமர் அனுப்பிச்சா ராமருடைய பலம் மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு கடைசியில விஸ்வாமித்ரர் தன்னுடைய சைகையால ராமரை வில்ல தூக்கி நான் ஏற்ற சொல்றாரு. ராமர் வில் முன்னாடி போய் நிக்கிறாரு. மற்ற மன்னர்கள் ராமரால தூக்க முடியாதுன்னு நினைச்சு பாத்துட்டே இருந்தாங்க. ரொம்ப சுலபமா சாதாரணமா வில்ல கையில எடுத்தாரு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. ராமரோட பலத்தால அந்த வில்ல வளைக்கவும் வில் வளைஞ்சு முறிஞ்சு போச்சு. அந்த சத்தம் அவ்வளவு பயங்கரமா இருந்தது. சீதைக்கு யாரோ வில்ல முறிச்சிட்டாங்கன்னு தெரியுது, ஆனா யாரோ இருக்குமோன்ற பதட்டம். அது ராமரா இருக்கணும்னு பதறினாங்க. அந்த சமயத்துல அதுக்குள்ள சீதையோட தோழி போய் சீதைட்ட ராமர் தான் வில்ல முறிச்சிட்டாங்கன்னு சொல்லவும் சீதை அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா கன்னி மாடத்துல சில துளி நேரத்துல ராமரை பார்த்தாலும் அவரோட இதயத்துல இடம் பிடிக்கிற அளவுக்கு அவரை பிடிச்சிருந்தது. அதனால அவங்க தோழி கொண்டு வந்த செய்தி சீதைக்கு எவ்வளவு சந்தோஷம் கொடுத்திருக்கும்ல. இதுல அதிகமா சந்தோஷப்பட்டது விஸ்வாமித்ரர் தான். ஏன்னா ஏற்கனவே அரிச்சந்திரனையும் சந்திரமதியும் அவர் தான் பல ஆண்டுகள் பிரிச்சு வச்சாரு. தம்பதிகளை பிரிக்கிறது பெரிய பாவம் இல்லையா? அந்த பாவத்தை போக்க ஒரு தெய்வீக திருமணத்தை நடத்தணும்னு நினைச்சுதான் விஸ்வாமித்ரர் ராமரை மிதிலைக்கு கூட்டிட்டு வந்தாரு. அதுக்கு பலனா ஒரு திருமணம் இல்ல 4 திருமணம் நடந்தது. இதுவரைக்கும் காதலை பத்தி பார்த்தோம். இந்த காதல் எப்படி திருமணத்துல முடிஞ்சதுன்னு பார்க்க போறோம். இத தெரிஞ்சுக்க இந்த காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க. ராமர் வில்ல முறிச்சதுக்கு அப்புறமா சீதையோட தந்தை ஜனகர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. ஆட்களை அனுப்பி அயோத்தியில இருக்கிற ராமருடைய தந்தை தசரத மன்னரை அழைச்சிட்டு வர சொன்னாரு. ஆட்களும் போனாங்க. தசரத மன்னர் கிட்ட சொல்றாங்க, விஸ்வாமித்ரர் கூட வந்த ராமர் தாடகைய கொன்னத பத்தி சொல்லிட்டு கடைசியில ராமர் மிதிலைக்கு வந்து வில்ல முறிச்சத பத்தி சொல்லி அதனால ஜனகர் தன்னுடைய மகள் சீதைய ராமருக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடிவு பண்ணி அழைச்சிட்டு வர சொன்னதாகவும் அந்த ஆட்கள் எல்லாத்தையும் சொன்னாங்க. தசரத மன்னருக்கு அவ்வளவு பெருமை தன்னுடைய மகன் ராமரை நினைச்சு. தசரத மன்னரும் தன்னுடைய பட்டத்தரசிகளை கூட்டிட்டு மிதிலைக்கு போறாரு. பயங்கரமான வரவேற்பு, பிரம்மாண்டமான அலங்காரத்தோட அந்த மிதிலை நாடே காட்சி கொடுத்தது. ஜனகர் தசரத மன்னர்கிட்ட கேக்குறாரு, ஐயா உங்ககிட்ட 4 மகன்கள் இருக்காங்க. என்னுடைய மகள் சீதையோட இன்னொரு மகள் ஊர்மிளா இருக்கா. என்னுடைய சகோதரனுக்கு 2 மகள் இருக்காங்க. மொத்தம் எனக்கு 4 மகள்கள். என்னுடைய 4 மகள்களையும் உங்களுடைய 4 மகன்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்னு கேட்டோனே தசரத மன்னருக்கு ரொம்பவே சந்தோஷமா போச்சு. அவரும் மனப்பூர்வமா ஒத்துக்கிறாரு. பொதுவாவே ஒரு வழக்கம் இருக்கு திருமணத்துல. பெண்ணுடைய ஊர்ல திருமணம் நடக்க போகுதுன்னா மாப்பிள்ளைய முதல் நாள் ஊர்வலமா அழைச்சிட்டு போவாங்க. ஏன்னா பெண்ணுடைய ஊர்னால அந்த பெண்ணை எல்லாருக்கும் தெரியும். இவர்தான் மாப்பிள்ளைன்னு ஊர்வலத்துல எல்லாருக்கும் காட்டுவாங்க. அப்போ சீதையோட ஊர்ல நடக்கக்கூடிய திருமணத்துக்கு ராமரை ஊர்வலமா கூட்டிட்டு போறாங்க. ராமரோட அழக பார்த்து அத்தனை பேரும் சிலிர்த்து போயிட்டாங்க. இததான் கம்பராமாயணத்துல அழகா சொல்லிருப்பாங்க, தோள் கண்டார் தோளே கண்டார். அதாவது ராமரோட தோலை பார்த்தவங்க தோளையே பார்த்துட்டு இருந்தாங்களாம். முகத்தையோ கை கால்களையோ பார்க்க முடியலையா. ஏன்னா தோலை பார்த்து அது திகட்டினாதானே முகத்தை பார்க்க முடியும். திகட்டலையே, அவ்வளவு அழகா இருந்ததா. அதனால தோலை பார்த்தவங்க தோளையே பார்த்துட்டு இருந்தாங்களாம். இந்த மாதிரி ராமரோட மாப்பிள்ளை ஊர்வலத்துல ராமரை முழு உருவமா யாருமே பார்க்கலையா. மறுநாள் காலையில திருமணம். சீதையோட அழகுக்கு மட்டும் என்ன, மணப்பெண் கோலத்துல சீதை வந்து நிக்கிறாங்க. பொதுவாவே பெண்களுக்கு, முக்கியமா மணப்பெண்ணுக்கு நகைதான் கூடுதல் அழகு கொடுக்கும். ஆனா சீதைக்கு அந்த நகைகள் அவங்க அழக மறைச்சுதான். கொள்ளை அழகு, தெய்வீக பெண் இல்லையா. சீதையும் ராமரும் மணமேடையில அமர்றாங்க. அங்க ஒரு மணமேடை இல்ல, 4 மணமேடை இருந்தது. ஏன்னா ஏற்கனவே தசரத மன்னரும் ஜனகரும் பேசி முடிவு பண்ணதுனால ராமருக்கு சீதையும், லக்ஷ்மணனுக்கு ஊர்மிளாவும், பரதனுக்கு மாண்டவியும், சத்ருகனுக்கு ஸ்ருதகீர்த்தின்னு 4 தம்பதிகளுக்கு 4 மணமேடை இருந்தது. மாலை மாத்தினாங்க. மங்கள ஒளியோட எல்லாருடைய ஆசிர்வாதத்தோட கோலாகலமா திருமணம் நடந்தது. மணமகன் மணமகள் கைய பிடிச்சு அக்னி குண்டத்தை 3 முறை சுற்றி வந்தாங்க. இந்த கண்குள்ளா காட்சிய பார்த்த அத்தனை பேரும் கண்ணிமைக்காம பார்த்தாங்க. தேவர்கள் எல்லாரும் பூ மாறி பொழிஞ்சாங்க. ராமர் சீதை அவ்வளவு இன்பமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. வனவாசம் போனாலும் அரண்மனையில இருந்தாலும் ராமரும் சீதையும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க மேல வச்சிருந்த அன்பு குறையாம தெய்வீக வாழ்க்கை வாழ்ந்தாங்க. விஷ்ணுவோட அவதாரமான ராமரும் லக்ஷ்மியோட அவதாரமான சீதையும் இந்த பூமியில பிறந்து கணவன் மனைவி அன்புனா என்ன, பத்தினி தன்மைனா என்ன,
விட்டு கொடுத்தல்னா என்ன, பொறுமைனா என்னன்னு அவங்க வாழ்க்கையவே எடுத்துக்காட்டா காட்டியிருக்காங்க. இத்துடன் இந்த ராமர் சீதை கல்யாண வைபவம் இனிதே முடிவடைகிறது. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. என்னோட காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறை குறைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.